என் தங்கச்சி வாக்குக்கு இணங்கன அவ எங்க போய் நிக்கிறா தெரியுமா? சுடுகாட்டை தேடி போகலாமா இல்ல ஏவி விட்டவளை தாவி போலாமா? நில குடைஞ்சி நிக்கிறா, மயக்க நிலையில நிக்கிறா. உனக்கு சங்கடத்தை கொடுக்க வந்தா அவளை துரத்தி அடிச்சிருக்கேன். திருட கிழங்கு காலில கட்டி மலை மேல இருக்கிற அதிசய பிறவியில வெள்ள அருக்கத்துல புல்லு அருவின்னு எச்சினியில ஒண்ணு ஏவி விட்டது. என் தங்க வாக்கு கொடுத்தானா இல்லையா? அவதான் நிக்கிறா. சுடுகாட்டை தேடி ஓடவா இல்ல ஏவி விட்டவளை தேடி போவான்? காலம் கடந்துடுச்சு, பூஜைக்கு அருள் உண்டு, இருக்குதோ இல்லையோ, நிலையா வருமோ வராதோ அப்படின்னு மனக்குழப்பத்துல ஏண்டா இருக்கிற? என் வாக்குக்கு உட்பட்டு தானே அவன் நடக்கிறான். நான் விலகும் காலத்துல கருப்புக்கு அதிகாரமானது அவனுக்கு காவலுக்கு இந்த எல்லைக்கு அதிகாரத்தை கொடுக்கும். மறுகாலம் என் பாலகனுடைய மாலை அவன் கழுத்தை விட்டு இறங்கும் வேலை நான் உச்சிக்கு வருவேன்னு சொன்னேன்டா. நான் தான் விலக்கி விட்டேன். உறவுக்குள்ள பகை இல்லை, அந்நியத்துல இருந்து பகை தேடி வந்திருக்கும். வாய் வார்த்தை கொம்பு சண்டைய மாறும். அதனாலதான் அவனை விலக்கி விட்டேன். காத்து நிக்கிறேன்டா. அவளுக்கான அமைப்பு அவ்வளவுதான்.